இந்த கொஸ்டினில் ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 30 நாட்களில் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட 2 பேர் இருக்காங்க, ஏபி. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை என்ன பண்ணுவாங்க, 30 நாட்களில் முடிச்சிருவாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, இருவரும் அந்த வேலையை 20 நாட்கள் சேர்ந்து செய்தன. அப்போ 20 நாள் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, சேர்ந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டாரு, பி மட்டும் போயிட்டாரு. மீதி இருக்கிற வேலையை ஏ மட்டும் தனியாக 20 நாளில் முடிக்கிறார். அதான் கான்செப்ட். ஏ மட்டும் மீதமுள்ள அந்த வேலையை 20 நாட்களில் செய்து முடித்தார்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது 20 நாள் 2 பேரும் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஒரு 10 நாள் வேலை மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அதை ஏ மட்டும் 20 நாளில் பண்ணுறான். சரி, இப்போ ஒரு வேலை முழு வேலையும், அதாவது எல்லா வேலையுமே ஏவே பண்ணியிருந்தான்னா எத்தனை நாளில் முடிப்பான்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப 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 சிம்பிள். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். மொத்தம் ஏயும் பியும் சேர்ந்து 30 நாளில் முடிப்பாங்க. அதில் 20 நாள் வேலையை முடிச்சிட்டாங்க. 10 நாள் வேலை தான் அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருந்தா 10 நாள் தான். ஆனால் அந்த 10 நாள் வேலையை ஏ மட்டும் 20 நாள் பண்ணிட்டு இருக்கான். அப்போ 10 நாள் வேலை 20 நாள் பண்ணான்னா மொத்த வேலை எத்தனை, 30 நாள். அதை எத்தனை நாள் பண்ணுவான். அப்போ 10/20 = 30/x. இப்படி எழுதிட்டாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள். எக்ஸ் இன்சைடு கொண்டு போயிட்டு 2 அங்கிட்டு கொண்டு போனால் x = 60. அப்போ ஏ மட்டும் 60 நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது ஆன்சர்.